மசாலா கடலை மாவு சப்ஜி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மசாலா கடலை மாவு சப்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, தயிர் 1 கப், கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், புதினா சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. மசாலா கடலை மாவு சப்ஜி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக, ஈஸியாக, சிம்பிளாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் இல்லை, இல்லாட்டி நமக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணலாம். ரொம்ப குயிக்காக ஆகிடும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு தாளிச்சுக்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா 2 ரெசிபியோட ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலை மாவு சட்னின்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி பம்பாய் சட்னின்னு சொல்லுவாங்க. அதோட இதுவும் மசாலா உருளைக்கிழங்கும் சேர்த்து பண்ணுறது தான் வந்து இந்த ரெசிபி. இப்போ நம்ம வந்து கடுகு ஜீரகம் தாளிச்சாச்சு. அடுத்ததாக இதில் இஞ்சி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கியிருக்க இஞ்சி பச்சை மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் நமக்கு வந்து உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கூட காரம் இழுக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிடலாம். கலர் மாறாமல் சிம் ஃபயரில் வச்சு நம்ம வதக்கணும். கடலை மாவு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலேயே கடலை மாவையும் சேர்த்து நம்ம வதக்கியாச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தண்ணி, இந்த கடலை மாவு சேர்க்கறதுனால நமக்கு நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். நம்ம வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. ரொம்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழஞ்சு வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அங்கங்கே பீசஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான திக்னஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நமக்கு கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக கெட்டி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான திக்னஸ்க்கு நீங்கள் இந்த சப்ஜியை ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு கொதி வந்ததும் இதில் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம், தக்காளி இது மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து நறுக்கிற வேலையோ இல்லை தேடுற வேலையோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கடலை மாவு, உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், குயிக்குன்னு இந்த ரெசிபியை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடலை மாவு நல்லா சேர்ந்து உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு தயிரை ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது மாதிரி குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட, ஃபுல்காவோட, உங்களுக்கு வந்து எதாவது புலாவோட கூட உங்களுக்கு வந்து நல்லா கம்பைன் ஆகும். ஸோ குயிக்காக நீங்கள் வந்து லேசியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த மசாலா கடலை மாவு சப்ஜி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா பூரியோட, சப்பாத்தியோட, தோசையோட, அதே மாதிரி புலாவோட சூப்பராக கம்பைன் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.